நாங்க ஒரு 4, 5 பேர் சேர்ந்து ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்கும்போது, குழுவில இருந்த ஒரு நண்பர் ஒரு ஃபோன் வந்தது. உடனே அவரு டக்குனு ஃபோன் பேசி முடிச்சுட்டு சொன்னாரு, "நான் அவசரமா வெளிய போணும். நீங்க மிச்சத்த கன்டின்யூ பண்ணுங்க" அப்டின்னாரு. ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. "என்ன இப்டி பாதியில விட்டுட்டு போறீங்க?" அப்டின்னா, அவரு சொன்னாரு, "நீங்கலாம் இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பண்ணுங்க" அப்டின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கெளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆன அவங்க ஒய்ஃப் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் கால்ல ஃப்ராக்சர். இதனால தான் அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. இவரு கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். எல்லாம் ஓகே. அந்த டைம்ல நான் அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா நீங்க அத சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. இது மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தா நாங்களும் ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, "நீங்க செஞ்சுகிட்டு இருந்த வேலையும் ரொம்ப முக்கியமானது. அத நான் அப்படி விட்டுட்டு போறதுக்கு எல்லாரையும் அந்த மாரி இழுத்துட்டு போகக்கூடாது. இது என்னோட பர்சனல் விஷயம் 1. 2வது லைஃப்ல எல்லா விஷயமும் வந்துகிட்டே தான் இருக்கும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். கெட்டது வந்தா மூஞ்சிய தொங்க போட்டுக்கிறதோ, வருத்தப்படுறதோ, அழுகுறதுலயோ அர்த்தம் இல்ல. நல்லத எப்படி எடுத்துக்கிறோமோ, அது மாரி கெட்டதையும் எடுத்துக்க தானே வேணும். அதனால தான் நான் சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். எப்படி நல்லது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டோ, அது மாரி கெட்டதுங்கிறது ஒரு சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நல்லத அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிறோம். நமக்கு நல்லதுகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கும்போது, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள அல்லது இதில வேலையில எதுலனாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நாம ரொம்ப கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம். எல்லார்கிட்டயும் சொல்லி புலம்பி தள்ளிர்றோம் இல்லையா? அதுக்கு காரணம் எப்பவுமே நாம இது மாதிரி இஷ்யூஸ ஃபேஸ் பண்ண ரெடியா இல்லாம இருக்கிறது தான். இஷ்யூஸும் சேர்ந்தது தான் லைஃப். எல்லா நேரமும் நம்ம இனிப்பையே சாப்பிட முடியாது. இனிப்பு சந்தோஷமான விஷயம் தான். ஆனா, ஃபங்ஷன்ல இலையில இனிப்ப ஒரு ஓரத்தில தான் வப்பாங்க. இல்லையா? மத்த எல்லாமே எப்படி இருக்கும்? உப்பு, உரப்பு, புளிப்புன்னு எல்லாம் சேர்ந்த சாப்பாடு தான் இருக்கும். நமக்கு வந்து சந்தோஷம் மட்டும் தான் வேணுங்கிறதுக்காக இலை நிறைய வெறும் ஸ்வீட்ட மட்டும் வச்சு நம்ம சாப்பிடுவோமா? யாருமே சாப்பிட மாட்டோம். ஆனா, லைஃப்ல நம்ம எதிர்பார்க்கறது மட்டும் எப்பவும் சந்தோஷங்கள் மட்டுமே வரணும், துக்கமே வரக்கூடாதுன்னு இல்லையா? சந்தோஷமோ, துக்கமோ அது எல்லாம் சேர்ந்தது தான் லைஃபு. சந்தோஷம் ஒரு காம்ப்ளிமென்டரியா இருந்தா, கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அத ஃபேஸ் பண்றதுக்கு எப்பவுமே நாம ரெடியா இருப்போம்.